மக்களே, இன்னைக்கு முடியல. என்னன்னு தெரியல. இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு 20 டேக் எடுத்திருப்போம். 20 டேக்ல கடைசி ஒரு 5 டேக் ஓகே ஆச்சு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15 டேக்கா நான் பேசின பேச்சு எல்லாமே பேசி வாய்ஸ் போச்சு. மைக்கோட சார்ஜ் வந்து போயிருச்சு. கடைசி 2 வீடியோ வந்து ஓகே ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் பேசினேன். ஆனா கடைசியில தான் தெரியுது வாய்ஸே கேட்கல அப்படின்னு. மைக் ஃபுல்லா சார்ஜ் போயிருச்சு. சார்ஜ் போட்டிருக்கேன். கொஞ்சம் இருங்க, தண்ணி குடிச்சிக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் போயிடுச்சு இன்னைக்கு. நம்ம ஐயோ, நம்ம சாங் இன்பிட்வீன்ல தண்ணி குடிக்கிற மாதிரி என்ன சாங் அது? வாழமேனா சோடா குடிக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி குடிச்சு போயிருங்க. சார்ஜ் போட்டேன்னா சார்ஜ் வேற ஏறல. சரி, அதை அப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா ஒரு 20 டைம் போயிருச்சு. இன்னைக்கு இது ஒரே டைக்லயாவது பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே 2 நாளா வீடியோ வேற வரல. கொஞ்சம் டிராவல், கொஞ்சம் ஒர்க்கு, ஒரு மாரத்தான் போயிருந்தோம். மொபைல் எல்லாமே ரூம்ல வச்சுட்டு போயிட்டோம். ஸோ வீடியோஸும் எதுவும் கவர் பண்ண முடியல. அதனால ஒரு 1 or 2 டேஸாக வீடியோஸ் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் டே. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டடான டாபிக் பேசிட்டு ஸோ வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஒரு 2 மணி நேரம் காலி ஆயிடுச்சு. 2 மணி நேரமாக கேமரா முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கேன். ஃபோன்லேயும் சார்ஜ் ஆக போகுது. சீக்கிரம் பேசி முடிச்சிருவோம். வணக்கம், நான் உங்கள் தடகளம் சக்தி. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடான டாபிக் பேசலாம். டார்க் சைட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஆஃப் ரன்னிங். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசலான்னு ஐடியா இருக்குது. ஸோ ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தாட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன கமெண்ட்ஸ் இருக்குது, உங்களோட தாட்ஸ், இதையும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் அப்படியே கொஞ்சம் தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரியாலிட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அதுக்கு வருவோம். எல்லாராலையுமே ஏன் பெட்டர் ரன்னராக வர முடியல, எல்லாராலையுமே ஏன் கண்டினியூ பண்ண முடியல, இந்த ரன்னிங்ன்ற கெரியரை கண்டினியூ பண்ண முடியல, எல்லாராலையுமே ஏன் அடுத்தடுத்த லெவல் போக முடியல, இதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது, பிஹைண்ட் த சீன். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க, ரன்னிங் பண்ணுவாங்க, நிறைய பேர் கிவ் அப் பண்ணிடுவாங்க, நிறைய பேர் ட்ராப் பண்ணிடுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சினாரியோஸ் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல டிசர்வ்டாக இருப்பாங்க, நல்ல டேலண்டடாக இருப்பாங்க, நல்ல ஸ்கில் இருக்கும். பட் டியூ டு தேர் ஃபேமிலி சுச்சுவேஷன், மேபி ஹெல்த் இஷ்யூ, மென்டல் இஷ்யூ, பர்சனல் இஷ்யூ, இந்த மாதிரி இஷ்யூஸில் மாட்டிட்டு அவங்களால ஸ்டக் ஆகிட்டு வெளியவே வர முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. இது ஒரு ரீசன். தென் நல்ல டிசர்வ் ரன்னர்ஸ், நல்ல டேலண்டட் இருக்கும். அடுத்தடுத்து அவங்களுக்கான சப்போர்ட்ஸ் கிடைக்காம, அடுத்தடுத்து அவங்களால க்ரோ ஆக முடியாமல் இந்த ஸ்போர்ட்ஸை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன் இவ்வளோ நெகட்டிவாகவே சொல்கிறீங்க, இந்த ரன்னிங்கை பற்றியோ இதை பற்றி நெகட்டிவாகவே சொல்கிறீங்கன்னு மேபி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம், கமெண்ட் இருக்கலாம். நான் நெகட்டிவாக சொல்லலை, பட் அந்த ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரியாலிட்டியை தான் நான் சொல்கிறேன். எதுக்குன்னா இது அடுத்து வரவங்களுக்கு ஒரு சின்ன என்னோட சஜஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரன்னிங்கை வந்து ஜஸ்ட் ரன்னிங்னாலும் சரி, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து உங்களுக்கு பிடிக்கணும். இதுதான் மெயின். ஏன் சொல்றேன்னா, ஒரு ரன்னிங்குள்ள வர்றதுக்கு வந்து ஏதாச்சும் இதுல இருந்து ஏதாவது நான் கிடைக்கணும், மீன்ஸ் எனக்கு ஏதாவது ஜாப் கிடைக்கணும், இதை வச்சு நான் அடுத்து செட்டில் ஆகணும், அந்த மாதிரி வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நீங்க கன்ஃபார்ம் நீங்க ட்ராப் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். இல்லை உங்களால அடுத்தடுத்து டேக்கிள் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர முடியாது. இது ரன்னிங்க்கும் சரி, எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே சரி. ஸோ அதை நீங்க பேஷனா எடுத்து நீங்க அடுத்தடுத்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து தன்னால அதுக்கான டைம்ல கரெக்டா வரும். இதுதான் நான் சொல்ல வருது. எதுன்னா, ஒரு ரன்னிங்கே நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஏன் நீங்க ரன்னிங்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா, ரன்னிங் எனக்கு பிடிக்கும், அந்த ஒரு மெயின் ரீசன் தான் உங்களை மைண்ட்குள்ள வரணும். இல்லை நான் ஜாப் வாங்கலாம்னு ஸ்போர்ட்ஸ் பண்றேன், அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். அப்படி பண்ணலாம். அப்படி பண்றீங்க அப்படி நீங்க வரும்போதுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கணும், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லை, மணி எதுவுமே பிரச்சனை இல்லை, நான் ட்ரை பண்ணா அந்த மாதிரி நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அப்போ எல்லாராலையுமே இதை ட்ரை பண்ண முடியாதானா? அப்படி இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பேஷனை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் தன்னால கிடைக்கும். இதுதான் ஏன்னு நான் சொல்றேன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட தம்பிங்களை வச்சே நான் சொல்றேன். நான் ஊட்டியில ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தம்பிங்க 2 பேர் தூத்துக்குடி, ஓகேங்களா, நல்ல டிசர்வ்டான ரன்னர்ஸ், நல்ல டேலண்டடு.
அவங்களால வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு அவங்களால அந்த பர்சனல் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களால அடுத்தடுத்து பண்ண முடியல. அந்த பயம் வந்துருச்சு, ஒரு ஜாப் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டுக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஏன்னா நிறைய சொன்ன மாதிரி நல்ல டேலண்டடா இருப்பாங்க, நல்ல டிசர்வ்டா இருப்பாங்க. அந்த டியூ டு சம் அந்த ஃபேமிலி ப்ரெஷர், அந்த நேரத்தில் அவங்களோட மென்டல் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூலாம் பிரச்சனை வரும்போது அவங்கள ரொம்ப எல்லாமே போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவங்களால அதை ஓவர் கம் பண்ண முடியாமல் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது ஒரு ரீசன். ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வர்றது. நான் வந்து என்னோட ஸ்போர்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இது பொருந்தும். பட் நான் ரன்னிங்ல இருந்து சொல்கிறேன். உங்களுக்கு ரன்னிங்குள்ளே வரணும், நீங்கள் ஒரு ரன்னராக ஆகணும் அப்படின்னா உங்களை கொஷின் யாராவது கேட்டால் நீங்கள் ஏன் ரன்னிங் பண்ணுறீங்க, ஏன் ரன்னிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்டால் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து பர்சனலி ரன்னிங் எனக்கு பிடிக்கும், என்னோட பேஷன் அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணலாம், நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் பண்ணலாம். தென் அதிலிருந்து உங்களோட பேஷன்லேருந்தே நீங்கள் ஒரு ரீச் வரலாம், ஒரு லெவல் வரலாம், அதுலேயே நீங்கள் கெரியராக கொண்டு போயிடலாம். இதெல்லாம் ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது இது. அப்புறம் இது நான் சொல்கிறது வந்து மென்னுக்கும் பொருந்தும், உமனுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணுற மாதிரி ஸோ உமன்ஸும் நிறைய அச்சீவ் பண்ணுறாங்க. பட் அந்த பசங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடமும் சரி, அந்த பர்மிஷன்ஸும் சரி, உமன்ஸுக்கு ஆனால் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு ரீசன் வந்து நம்ம சொசைட்டியும் தான் ரீசன். நிறைய நம்மளை மாதிரி மென்ஸ் இந்த மாதிரி தான் ரீசன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் நடக்குது இல்லைங்களா? ஸோ அதனால ஒரு ஒரு பெண் பிள்ளையை நம்பி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை வெளியோ மற்ற ஏதோ அச்சீவ் பண்ணவோ அனுப்ப நிறைய பயமாக இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே அதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அது இப்போ நிறைய நியூஸ்லாம் நீங்களே பார்ப்பீங்க. அது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு டார்க் சைடு ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸ்போர்ட்ஸ்லேயும் நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்கும், நியூஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா, அப்போ பெண் பிள்ளைங்களாம் வந்து அச்சீவ் பண்ணவே கூடாது அப்படிலாம் சொல்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. அந்த சப்போர்ட் கரெக்டாக இருக்கணும். பேரண்ட் சப்போர்ட் மஸ்ட், பேரண்ட் சப்போர்ட் ரொம்ப மஸ்ட்டாக இருக்கணும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும். இப்போ ஒரு கிளப்லேயே நம்ம சேர்த்து விடுறோம், இல்லை ட்ரைனிங் ப்ராக்டிஸ் செஷனே போகிறோம்னா கூட நீங்கள் போயிட்டு அதாவது கூட அவங்க பேரண்ட்ஸ் வராங்க, இல்லை அவங்க கார்டியன் யாரோ அவங்க வருவாங்க அப்படின்ற தாட் வந்து அந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்க்கு வந்து நீங்கள் அப்படின்ற தாட்டை நீங்கள் விதைக்கணும். இன்னும் டீப்பாக சொல்ல போனால் இதெல்லாம் பேசினா ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிடும். பட் நான் ஜஸ்ட் ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸில் இப்போ ஒரு கிளப்பில் ஒரு கோச்சஸ்டே சேர்த்து விடுறீங்க, அப்படி இன்னும் யார்கிட்டயோ நீங்கள் ட்ரைனிங் பண்ண ஒரு இடத்துலையோ நீங்கள் சேர்த்து விடுறீங்க அப்படின்னும் போது ஒரு பெண் பிள்ளைகள ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய கோச்சஸ் இருக்காங்க, எல்லாராலையுமே எல்லாரையுமே சொல்லிட முடியாது இல்லைங்களா? நான் வந்து ஜஸ்ட் ஃபியூ ஆஃப் தம் அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதை சொன்ன மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியாக போயிடும் பேசணும் தான். இப்போ நானே பார்த்தீங்கன்னா நானும் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி தான். இப்போ பர்சனலி நான் என்னோட எக்ஸாம்பிள் இருந்தே சொல்கிறேன். ஏன்னா சக்தி ப்ரோ நல்லா இன்டர்வியூஸ்லாம் போடுவார், பார்க்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு, ரொம்ப நல்ல மைண்டாக இருப்பாருன்னு நீங்கள் வந்து வெறும் ஃபேஸை வச்சியும் பேசுகிறத வச்சும் நீங்கள் டிசைட் பண்ணிலாம் வந்து யாரையும் அப்படி ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சில பேர் வந்து பார்க்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க இந்த மாதிரி இஷ்யூஸில் மாட்டுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப ரகடாக தெரிவாங்க, ரவுடி மாதிரி இருக்கலாம். பட் அவங்க வந்து இப்போ ஒரு பெண் பிள்ளையே அந்த கோச் கிட்ட நீங்கள் கொண்டு போயிட்டு சேர்க்குறீங்கன்னா அது தன்னோட பிள்ளைய மாதிரி பார்ப்பாங்க. பட் ஒரு சில கோச்சஸ் வந்து அந்த பிள்ளைங்க வந்து அண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாலும் அந்த கோச்சஸ் வந்து அந்த பிள்ளைங்களை அண்ணா அப்படின்ற பார்வையில் பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து எல்லாராலேயுமே அதை அவ்வளோ சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு சில சினாரியோஸ் ரொம்ப ஃபியூ, அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லா கோச்சஸுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸோட எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே இது பொறுத்தம் இல்லைங்களா? ஸ்போர்ட்ஸோட சம் டார்க் சைடு, சம் ரியாலிட்டி, இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட்டு. இதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு தாட் இருந்தது. அதுக்காக தான். ஏன்னா பெண் பிள்ளைங்களை நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ண வைக்கணும் சரி, அடுத்தடுத்து க்ரோ பண்ண வைக்கணும் சரி, இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் அவங்க கூட நிற்கிறீங்க இருப்பீங்க. இப்போ ஒரு கிளப்கே நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இந்த மாதிரி கூட்டிட்டு போறீங்கன்னா சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் எல்லாருமே வந்து நல்ல பார்வையில் தான் இருப்பாங்க. எல்லாரோட எண்ணமும் நல்ல எண்ணமாக இருக்குமான்னு நீங்கள் 100% சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு
கூட ஒரு கார்டியன் வராங்க, கூட இவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அவங்க அந்த பார்வையை மாற்றணும். தென் ஏன்னா சொல்லப்போனால் இப்போ நிறைய கோச்சஸே வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ என்னையே சேர்த்து தான் நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க என்னைய சூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்க வீட்டில் யாரோ பெண் பிள்ளைங்க அந்த மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சக்தி ப்ரோ ரொம்ப நல்லவர், ரீல்ஸ் எல்லாம் போடுறாரு, பார்க்க ரொம்ப சைலண்டா இருக்காரு அப்படிலாம் வந்து ஜஸ்ட் பேசுறத வச்சியும், ஒரு சோசியல் மீடியா வேற, ரியாலிட்டி வேற. ஓகேங்களா? சோசியல் மீடியால ஒரு பர்சனை பார்க்கறதையும், ரியாலிட்டியில அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு நீங்க டிசைட் பண்ணிடாதீங்க. சேம் அதே மாதிரி சோசியல் மீடியால ரொம்ப ரெக்கடா தெரியலாம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி தெரியலாம். பட் அந்த மாதிரி பர்சன் வந்து அந்த பிள்ளைகளை தன்னோட பிள்ளைகளா பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயமும் இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல. இதெல்லாம் வந்து இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் டார்க் சைடு. ஏன்னா இதை பத்தி பேசணும்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டீப்பா போகும், நிறைய கான்ட்ரவர்சியாவே போயிடும். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன சஜஷன் அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா, ரன்னிங்குள்ள வரீங்க அப்படின்னா ரன்னிங் ஒரு பேஷனா மட்டும் பண்ணுங்க. என்ன ரன்னிங் வந்து ஒரு கிட்ட ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டாங்கன்னா, பர்சனலி ரன்னிங் எனக்கு பிடிக்கும், அதனால என்னோட பேஷன் இது அப்படின்னு நீங்க அந்த ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு வரணும். ஒழிய ரன்னிங்ல நான் இதுல இருந்து எனக்கு ஏதாவது ஜாப் வரணும், இதுல இருந்து ஏதாவது எனக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா அது கிடைக்காது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் நான் சொல்ல வருது. ஓகேங்களா? பேஷனா எடுத்து பண்ணீங்கன்னா நீங்க அதுல இருந்து குரோ ஆயிட்டு, ஸோ ஏன்னா உங்களுக்கும் அடுத்தடுத்த லெவல் கொண்டுட்டு வரணும் இல்லைங்களா? உங்க கெரியர் சர்வை பண்ணது இது எல்லாமே. பட் இது எல்லாமே இனிஷியலா கிடைக்காது. நீங்க அதை பேஷனா எடுத்து இது எனக்கு பிடிக்கும், இதுல இருந்து எனக்கு எது வந்தாலும் எது வராட்டியும் நான் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன், கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய டைம்ல வர வேண்டியது எல்லாமே கரெக்டா வரும். இது ஒரு பாயிண்ட். தென் வந்து ரன்னிங்ல வந்து மென்னு உமனு இவங்க மட்டும்தான் சாதிக்க முடியுமா, இவங்க முடியாதுன்னா இவங்களும் முடியும். பட் இது நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ், இந்த சினாரியோஸ், இந்த மாதிரி அவேர்னஸா இருக்கணும். இந்த மாதிரி நீங்க கூட சப்போர்ட், நீங்களும் கூட சப்போர்ட்டா இருக்கணும். அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து நமக்கு சப்போர்ட்ல பக்கத்துல நம்ம பேரண்ட்ஸோ நம்ம கார்டியனோ இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்க நிறைய நியூஸஸ்லாம் பார்ப்பீங்க. இப்போ கரண்ட்ல வர வர ரொம்ப எல்லாமே ரொம்ப ரொம்ப பேட் நியூஸஸாக போயிட்டு இருக்கறதுனால யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி எந்த லைஃப்லேயும் சரி நீங்கள் போய் ஏன்னா குறிப்பாக அதை நான் பெண் பிள்ளைகளுக்கு தான் நான் சொல்ல வரேன். உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க சேர்த்து விடுறீங்க அப்படின்னா வெறும் அவங்களோட பேச்சுவார்த்தையோ அவங்களோட ஆட்டிடியூடையோ இதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு ஒருத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்க்ளூடிங், ஏன்னா இது என்னோட எக்ஸாம்பிள் இருந்தா நான் சொல்றேன். இது வந்து எல்லாரையுமே நான் சொல்ல வரல. நல்ல நல்ல கோச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் தன் பிள்ளைகள் மாதிரி பார்க்குற கோச்சஸும் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டே போயிட்டு கோச்சை ஒரு அண்ணான்னு கூப்பிடுற போது, ஆனா அந்த கோச் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து அண்ணான்ற மாதிரி பார்வையில பாப்பாரா அப்படின்ற டவுட்ஸும் இருக்கு. இது எனக்குமே பொருந்தும். ஏன்னா எல்லாருமே ஒரு எல்லாருமே ஒரு டேலண்ட். இப்போ ஒரு கோச் இருக்காரு, நல்ல ஒரு டேலண்ட் இருக்குன்னா அது டேலண்ட். ஓகேங்களா? இது வந்து கேரக்டர். இப்போ என்னையுமே எடுத்துக்கோங்க. நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா ட்ரெயின் பண்றேன், நான் பார்க்க அமைதியா பேசுறேன் அப்படின்ற போது இது எல்லாமே ட்ரைனிங், இது வந்து ஒரு சைட் டேலண்ட். பட் என்னோட கேரக்டர், ரியல் கேரக்டர்னும் போது வந்து அது டிஃப்ரெண்ட். அது வேற. சோசியல் மீடியாவில் இருக்கிறத விட ஆப்போசிட்டா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் அவேர்னஸா ஸ்போர்ட்ஸ்ல, ஏன்னா மென்னுக்கு மட்டுமே பேசாம இந்த விமன்ஸும் இதெல்லாம் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப அவேர்னஸா இருங்க. இதை பேசின டாபிக்ஸ் எல்லாமே மென்னுக்கு உமனுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். தென் வந்து உங்களோட பேஷனா ரன்னிங்கை சூஸ் பண்ணீங்கன்னா கண்டினியூவா பண்ணுங்க. இதுல இருந்து ஏதாவது எனக்கு ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் மீன்ஸ் இதுக்காக தான் நான் ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்தேன், அதுக்காக தான் நான் ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்தேன், ரன்னிங்குள்ள வந்தேன்னா அது ரொம்ப நாள் நீங்க கொண்டுட்டு போக முடியாது. கிவ் அப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரீசன்ஸ் போகும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வெல்த்தியான பர்சன்ஸே இருப்பாங்க. பட் அவங்க ரன்னிங் ஒரு ரொட்டீனா எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா நிறைய அவங்க மேபி டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்திருக்கலாம். டிப்ரெஷன்ல இருந்து வந்து அந்த ரன்னிங்ன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு ஹீலிங்கா இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அதை அவங்க அப்படியே பேசினா ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ என்னோட தம்பிங்களுக்கும் நான் ஜூனியர்ஸ்க்கும் நான் எப்பயுமே சொல்லுவேன், எல்லா நாளுமே நம்ம கிரவுண்டுக்கு வந்தோம், ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னு ஈஸியா ஜாலியா போயிடாது. ஒரு சில நாள் வந்து கஷ்டமா இருக்கும், ஒரு சில நாள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், இன்னும் சில நாள்ல வந்து மென்டலி பிசிக்கலி ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கும். இவ்வளவு கஷ்டப்படணுமா, நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற தாட் வரைக்கும் நம்ம மைண்ட் செட் கொண்டு போகும். பட் ஸ்டில் ஆனால் அது எல்லாமே யார் தாண்டி வராங்களோ அவங்க தான் இங்க நிற்க முடியும். அண்ட் இன்னொன்னு, டே பை டே உங்களை நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடுத்த நாளே உங்களை இந்த ஸ்போர்ட்ஸ்ல மறந்துடுவாங்க. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் ரீசன் வந்து
பேஷனா மட்டும் கொண்டுட்டு போங்க. அதுல இருந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத எல்லாமே கரெக்டான நேரத்துல கரெக்டான டைம்ல வரும். யார் யார் கிவ் அப் பண்ணாம இருந்தாங்களோ அவங்களுக்கு கரெக்டான நேரத்துல கரெக்டான உங்களுக்கான ரிசல்ட்டும் சரி, இது உங்களுக்கான அத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கான எஃபர்ட் எல்லாமே மேபி ஒரு சிங்கிள் மந்த் சிங்கிள் நாள்ல கூட உங்க லைஃப் சேஞ்ச் ஆகலாம். எதுக்காக சொல்ல, அடுத்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் பசங்களும் என்னோட தம்பிங்க தங்கைகள் வரும்போது நீங்க ஒரு பேஷனை அதை மட்டுமே நீங்க பேஷனா எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான அந்த ஒர்த்தான ஒரு ஒரு டைம் வந்து கரெக்டான டைம்ல வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இது இன்னைக்கு பேச வந்த டாபிக். ஒரு 10-15 டேக்கு அப்புறம் மைக் இல்லாம பேசி நான் ரெக்கார்ட் பண்றேன். மேபி இந்த ஆடியோ எப்படி கேட்கும்னு தெரியல. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் எல்லாமே சொல்லுங்க. இது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட சில எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட தாட் தான். ஸோ உங்களுக்கு இதை பத்தின கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அப்கமிங்ல நிறைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பேசுவோம். அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி நான் ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்தேன் இதெல்லாம் கேட்குறீங்க. பட் அதனால நான் பார்ட்டாக தான் கொண்டு வர முடியும். ஏன்னா சிங்கிள் வீடியோல ரொம்ப இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை போட முடியாது இல்லைங்களா. நான் அதுக்கு ஏதாவது நான் பிளான் பண்ணுறேன். அப்புறம் ஸ்பீட் செஷன் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. எல்லாமே நான் ஒரு வீடியோவாக எடுத்து அடுத்தடுத்து அப்கமிங்கில் மேபி எல்லாமே எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களோட கமெண்ட்ஸு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்த்துட்டு சொல்லுங்கள்.